அப்போ இதுக்கு தான் சாயங்காலம் ட்ரீட்னு சொன்னியா? ஆமா மேம். அப்போ யார் யாருக்கெல்லாம் ட்ரீட்? நீங்க, ஆர்த்தி, செல்வி அக்கா, செண்பகா மேம். செண்பகா வரமாட்டாப்பா. ஏன் மேம்? அவ நேத்து அந்த ஹாஸ்டல்ல ஏதோ சாப்பிட்டதுல ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. ஐயோ, அப்ப அவ துணைக்கு யார் மேம் இருப்பா? பிரேம் இருக்கான். அவன் தான் அவளை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலே சேர்த்து விட்டுருக்கான். காலையில இருந்து பாவம் அந்த பையன் அங்கேயே தான் இருக்கான். ஹலோ ஹலோ பியூலா. ஹலோ மேம். லைன் கட் ஆயிடுச்சோன்னு நினைச்சேன்ப்பா. தெரியல மேம், திடீர்னு நடுவில் ஏதோ டிஸ்டர்பன்ஸ். ஆஹா, சரி மேம், அப்ப நான் உங்களை ஈவினிங் பார்க்குறேன். சரிம்மா, பாய். சொல்லு ருக்கு. யாங்க ஆகாசு காலையிலே வெளியில போறாங்க, இன்னும் வீட்டுக்கு வரல. அதோ கொஞ்சம் பயமா இருக்கு. எங்க போனா எப்போ வருவானே தெரிய மாட்டேங்குது. அவன் எங்காவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பான், வந்துருவான். அதுக்கே இப்படி பதற? இல்ல, நான் காலையில கொஞ்சம் அவனை திட்டேனா, அதான் கோச்சுக்கிட்டு போனான். கொஞ்சம் பயமா இருக்குங்க. போன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறான். எதுக்குடி நீ அவன்கிட்ட சத்தம் போட்ட? அவன் தான் ஒரு மாதிரியா இருக்கான்னு தெரியும்ல. காலேஜ் போகாம இப்படி பொழுத கழிக்கிறியடா. எவ்வளவு காசு கட்டி காலேஜ்ல படிக்க வச்சிருக்கு, காலேஜுக்கு தான் போனானு கேட்டேன். அதுக்கு புசுக்குன்னு கோச்சுக்கிட்டு வெளியில போயிட்டான். ஏண்டி, காலையில இந்த விஷயமா நான் தாண்டி அவன்கிட்ட பேசிட்டு வந்தேன். உன்கிட்ட நான் அவனை எதுவும் பேசாதானே சொல்லியிருந்தேன். எதுக்காக இப்படி அவன்கிட்ட பேசுனேன்? உன்ன மாதிரி நச்சரிக்கிற பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு நான் என்ன பண்றேன்னு தெரிய மாட்டேங்குது. என்னைய திட்டுறத நீங்க அப்புறமா திட்டிக்கங்க. முதல்ல பிள்ளை எங்க போச்சு என்ன ஏதுன்னு பாருங்க. ஆமா, நீ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பழிய தூக்கி என் மேல போடு. வர்ற ஆத்திரத்துக்கு வெடி போட. இந்த பையன் எங்க போய் தொலைஞ்சா? மணி, நல்ல வேலை உங்களை தான் பார்க்க வந்துட்டு இருந்தேன். என் சீட்டை கொஞ்சம் பாத்துக்குங்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? இல்ல, என் பையன் காலேஜுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்கான். என் பொண்டாட்டி அவனை திட்டிருக்கா. இந்த பையன் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். இப்போ அவன் எனக்கு ஃபோன் பண்ணி அழுவுற. மணி, ஏங்க அவனே இப்பதான் சூசைட் அட்டன் பண்ணி போயிடுச்சு எழுச்சி வந்திருக்கான். கொஞ்சம் மனசுல தைரியம் இல்லாத பையன். நீங்க பார்த்து ஜாக்கிரதையா டீல் பண்ண வேண்டாமா? என்ன பண்ண சொல்ற? என் பேச்சு என் பொண்டாட்டியும் கேட்க மாட்டேங்கிறான், என் பையனும் கேட்க மாட்டேங்கிறான். இப்படி ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டதுக்கு நான் தலைவடிச்சுதான் சாவும் போல இருக்கு. சரி சரி, பதட்டப்படாதீங்க. சரி, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் மேல போய் பாத்துங்க. சரி, ஓகே. ஆகாஷ் பையன் போன் எடுத்து தொலைய மாட்டேங்கிறானே. இவளும் போன் எடுக்க மாட்டேங்கிறாளே. ஹலோ செண்பகா. சார், நான் பிரேம் பேசுறேன் சார். பிரேம்னா யாரு சார்? பிரேம், உங்க பையன் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப வந்து பார்த்தேன்ல, அந்த பிரேம் சார். ஓ, ஐயோ தம்பி, நீங்களா? சாரி தம்பி, நானே செண்பகாவுக்கு ஃபோன் பண்ணேன்னா நீங்க செண்பகாவோட ஃபோன் எடுத்து பேசுனீங்களா, அதான் யாருன்னு தெரியாம போயிடுச்சு. ஆமா, நீங்க எதுக்கு செண்பகாவோட ஃபோன் எடுத்து பேசுறீங்க? செண்பகா அங்க இல்லையா? செண்பகாவுக்கு உடம்பு சரியில்லை சார், ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். ஐயோ, என்ன தம்பி சொல்றீங்க? என்னாச்சு செண்பகாவுக்கு? நேற்று ராத்திரி சாப்பிட்டதுல ஏதோ ஒத்துக்கல போல் இருக்கு அவங்களுக்கு. ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு சார். ஒரே வாமிட்டிங் அவங்களுக்கு. உடம்புல சுத்தமா தெம்பே இல்லை சார். காலையில அவங்க வார்டன் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹாஸ்டல்ல யாருமே இல்லை, செண்பகாவை கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக முடியுமான்னு கேட்டாங்க சார். ஹாஸ்டல்ல போய் அவங்கள கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன் சார். இங்க ட்ரிப்ஸ் ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு சார். சாயந்தரம் டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சார். எனக்கு தெரியாம போச்சுங்க தம்பி, யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லைங்களே. சொல்லக்கூடாதுன்னா எதுவும் இல்லை, பரபரப்பில் சொல்ல மறந்துட்டேன் சார். இன்னொன்று, சொன்னால் எல்லாருமே பதட்டப்படுவீங்களேன்னு தான் எதுவுமே சொல்லலை சார்.
எப்படியும் சாயந்தரம் டிஸ்சார்ஜ் ஆகி ஹாஸ்டலுக்கு போக தான் சார் போகிறாங்க. அதுக்கு போய் எதுக்கு சொல்லணும்னு தான் எதுவுமே சொல்லலை சார். சாரி சார். சரி சரி தம்பி, எதுக்கு சாரிலாம் சொல்லிக்கிட்டு? இப்போ நான் செம்பகா கிட்ட பேச முடியுமா? தூங்கிட்டு இருக்காங்க சார். அவங்க எழுப்பணுமா? வேணாம் 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 வேணாம், விட்டுருங்க. பாவம் புள்ள தூங்கிட்ட, உடம்பு சரியில்லாத பொண்ணு. சார் ஏதாச்சும் முக்கியமான விஷயம் சொல்லணுமா? முக்கியமாக வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. நான் பேசணுன்னு மட்டும் சொல்லுங்க. நான் ஒரு அவசரமான வெளியே போயிட்டு இருக்கேன். முடிச்சுட்டு நான் நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செம்பகாவை பார்க்குறேன்னு சொல்லுங்க. சரிங்க சார். வச்சிரு தம்பி. இந்த பையன் எங்கே இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவன் ஃப்ரெண்டுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹலோ ராஜு, நான் ஆகாஷோட அப்பா பேசுறேன்ப்பா. சொல்லுங்கப்பா. ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஆகாஷ் உடம்பு சரியில்லாம வீட்டில் இருந்தான் இல்லையா, அவங்க அம்மா வந்து காலேஜுக்கு போடான்னு சொல்லியிருக்கா. இந்த பையன் அவங்க அம்மாட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். எங்கே போனான்னு தெரியல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். அவன் எங்க வீட்டுல தான்ப்பா இருக்கான். அப்பா, கோச்சிட்டு வந்ததை பத்தி எதுவும் சொல்லலையே. பா, நீ அவங்ககிட்ட ஒன்றும் கேட்டுக்க வேணாம். நான் அவனுக்கு ஃபோன் பண்ண விஷயம் கூட உனக்கு தெரிய வேணாம். நான் இப்போ நேரம் அங்கே வரேன். அது வரைக்கும் நீ அவனை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிறா சார். சரிப்பா. கொஞ்சம் கூடவே இருந்து பாத்துக்க. சரிங்கப்பா. ஏதோ வந்துடுறேன். ஆண்டவா. வானு, எந்த ரூம்னு ரிசப்ஷன்ல கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். செண்பகான்னு ஒரு பேஷண்ட் ஃபர்ஸ்ட் ரூம்ல இருக்காங்க. தேங்க்யூ. வா. வாங்க மேம். இப்போ எப்படி இருக்கா? பரவாயில்ல மேம். வாங்க மேடம். ஏய், நீ எழுந்திருக்காத, பேசாம படுத்துரு. உடம்புக்கு முடியாதப்போ ஏம்மா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? என்னம்மா ஆச்சு? சாப்பாடு ஒத்துக்கல ஆண்டி. அவங்களுக்கு இப்போ பேசுறதுக்கே தெம்பில்ல மேம். நேற்று நைட்டு ஹாஸ்டலில் கொடுத்த சாப்பாடு சரியில்லை போல் இருக்கு. பசியில் ருசி தெரியாமல் சாப்பாட்டை வீணாக்க கூடாதேன்னு சாப்பிட்ருக்காங்க. அது வேலையை காட்டிடுச்சு மேம். ஏம்மா? என்னம்மா இது? சாப்பாடு நல்லா இல்லைன்னு விட்டுற வேண்டியதானே? அதை சாப்பிட்டுட்டு இப்படி கஷ்டப்படுறியே. நான் கஷ்டப்படுறதும் இல்லாம உங்க எல்லாரையும் வேற சேர்த்து கஷ்டப்படுத்துறேன். பைத்தியம், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. முன்ன விட பெட்டரா ஃபீல் பண்றீங்களாமா? எத்தனை யூனிட் போயிருக்கு? 3 போயிருக்கு. வெரி குட். சரி, இது முடிஞ்சதை இன்னொரு யூனிட் போட்டுருங்க. ஓகே டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். சொல்லுங்கம்மா. இப்ப கண்டிஷன் எப்படி இருக்கு? மருந்து போய்கிட்டு இருக்குல்ல, பெட்டர் ஆயிடும். ஓ, கிரிட்டிக்கலா ஒன்றும் இல்லையே. ஹாஸ்பிட்டலுக்கு வராம இருந்திருந்தா காம்ப்ளிகேட்டட் ஆயிருக்குமா? அதான் வந்துட்டீங்கல்ல, பெருசா ஒன்றும் இல்லை. ஆர்டினரி ஃபுட் பாய்சன் தான். அதனால நாசியா டயரியான்னு கம்ப்ளீட்டா டீஹைட்ரேட் ஆயிட்டாங்க. ஓ, அதுக்கு தான் மருந்து ஏறிட்டு இருக்கு. இன்னொரு யூனிட் போட சொல்லியிருக்கேன். சாயங்காலத்துக்குள்ள தெம்பாயிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ டாக்டர். யூ வெல்கம். கேட்டல்ல, ஒன்றும் பயப்படாத. சாயந்தரமே உனக்கு டிஸ்சார்ஜ். அப்புறம் பிரேம், இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் இவ கூட இருக்க முடியல. உனக்கு எதுவும் வேலை இல்லைன்னா இங்க இருக்க முடியுமாப்பா? கண்டிப்பா கூட இருந்து பாத்துக்கிறேன் மேம். ஓகே, ஒருவேளை உனக்கு ஏதாவது வேலை இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. நான் செல்வியை வந்து இவ கூட இருக்க சொல்றேன். நீ சாயந்தரம் டிஸ்சார்ஜுக்கு மட்டும் வந்தா போதும். ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். நீங்க கவலைப்படாம போங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் a lot. ஓகே மேம். அப்ப நான் வரட்டா? டேக் கேர்மா. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்ப்பா. இன்னைக்கு பியூலாக்கு பர்த்டே. அப்படியா மேடம்? நான் கால் பண்ணி விஷ் பண்றேன் மேடம். சரிம்மா. என்னையும் சாயங்காலம் எங்கேயோ கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கா. போயிட்டு வாங்க மேடம். சரிம்மா, அப்ப நான் வரட்டா? ஐயோ வேண்டாம் மேடம், வச்சுக்கோ. எதுக்காவது தேவைப்படும். ஏதாவது வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சரியா? வரேன். வரேம்மா. சரி ஆண்டி, வரேன். சரிங்க மேம்.
ஏதாவது பிரச்சனையா பிரேம்? இல்லை பியூலா நேத்தே சொல்லியிருந்தா இன்னைக்கு அவளுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு நான் தான் முதல் ஆளாக அவளுக்கு வாழ்த்து சொல்லணும்னு வேற சொல்லியிருந்தா. காலையில் முதல் ஆளாக அவளை வாழ்த்திட்டு சர்ச்சுக்கு கூட்டு போகிறேன்னு வேற சொல்லியிருந்தேன். காலையில் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்ததும் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே மறந்துட்டேன் நான். மேடம் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகத்துக்கே வருது. இப்போ விஷ் பண்ணலான்னு ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா. நான் தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன்ல. சச்சே, நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஆயிப்போச்சேன்னு நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருக்கலாம். சொல்லாமல் இருந்தது என் தப்பு தான். அவ இந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப வருத்தப்படுவா. அதனால நீங்க இப்பவே போய் அவளை நேர்ல பார்த்து விஷயத்த சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு வந்துருங்க. நான் இப்போ போனால் உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணாமா செண்பகா? நீங்க இங்க இருந்தாலும் சும்மா தான் உட்காந்துருக்க போறீங்க. சும்மா உட்காந்துருக்கிற நேரத்துல போயிட்டு வந்துருங்களேன். நான் பாத்துக்கிறேன். ஏதாவது ஒண்ணுன்னா பெல் அடிச்சு நர்ஸை கூப்பிட்டுக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க செண்பகா, அப்போ நான் போயிட்டு வந்துட்டுமா? இது இருக்கான். சரி நான் பார்த்து ஆகாஷ், என்னப்பா பிரச்சனை உனக்கு? இத பார், பிரச்சனை என்னன்னு சொன்னாதானப்பா எனக்கு தெரியும். எதுவுமே சொல்லாம நீ பாட்டுக்கு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க. என்னப்பா நீ எங்க போன என்ன ஆனேன்னு எதுவுமே தெரியாம அங்க உங்க அம்மா புலம்பிட்டு இருக்கா. நான் ஃபோன் பண்ணாலே நீ எடுக்க மாட்டேங்கிற. கடைசியில உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவன் மூலமா தான் நீ இங்க இருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். இத பார், அம்மா திட்டினாங்கன்றதுக்காக வீட்டை விட்டு கிளம்பி இங்க வந்துடுறதா? அப்பா நான் ஒருத்தர் இருக்கேன்ல, என்னை கூப்பிட்டு அப்பா இந்த மாதிரி விஷயம் சொல்லலாம்ல. நீங்க எல்லாரும் என்ன காலேஜுக்கு போன்னு சொல்ற விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா. அதுவும் அம்மா சொல்ற விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லப்பா. இத பார், நீ என்னைக்கு சொந்தமா முடிவெடுக்கிற நிலைமைக்கு ஆளாகிறியோ அது வரைக்கும் உனக்கு நல்லது கெட்டது நாங்க சொல்லித்தானே ஆகணும். அப்படி ஒரு முடிவை நீ எடுத்துட்டேன்னா நாங்க சொல்றதை நிறுத்திக்க போறோம். இத பார், நான் சொல்றதெல்லாம் உன் நன்மைக்காக தான் நீ நினைக்கவே மாட்டியா? எனக்கு பிடிக்குதோ இல்லையோன்னு பார்க்காம நீங்க சொல்றத சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன பார்த்தோம்? காலேஜுக்கு போறதுக்கு பணம் கட்டிட்டாங்களா, அது வேஸ்டா போயிடுமா? அதனால நான் காலேஜுக்கு போயே ஆகணுமா? நீங்க பணம் கட்டினதுனால நான் காலேஜுக்கு போயே ஆகணுமாப்பா? சரி சரி சரி, இத பார், காலேஜுக்கு போறதுக்கு உனக்கு பிடிக்கல, சரி விட்டுடு. வேற என்ன பண்றதுக்கு உனக்கு பிடிக்கும்னு சொல்லு, அதையாவது செய்வோம். எனக்கு இந்த உலகத்துல செண்பகா மட்டும்தான் பிடிக்கும். இத பாரு ஆகாஷ், செண்பகா உனக்கு முறை பொண்ணுங்கிற ஒரே காரணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அதுதான் உனக்கு தகுதின்னு நினைச்சிடாது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, நீ முதல்ல காலேஜுக்கு போ, நல்லா படி, ஒரு நல்ல வேலைக்கு போ, கை நிறைய சம்பாதி, உனக்குன்னு ஒரு தகுதியை வளர்த்துக்க. அதுக்கப்புறம் நீயே போய் உன் அத்தை கிட்ட பொண்ணு கேட்டனா அவங்களும் என்ன ஏதுன்னு யோசிப்பாங்க. இப்படி எதுவுமே செய்யாம செண்பகா எனக்கு வேணும், செண்பகா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு காலேஜுக்கும் போகாம வீட்லயே உட்காந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிட்டு இப்படி உன்னையே நீ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தா எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நாங்க போய் கேட்க முடியும்? இல்ல செண்பகா தான் உன்னை கட்டிக்கிறதுக்கு எப்படி சம்மதிப்பா? இதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா? இது பாரு ஆகாஷ், அம்மா ஏதாவது திட்டினான்னு வச்சுக்கோ, இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விட்டுரு. அவ சொல்றதுல நல்லது ஏதாவது இருந்தா அதை மட்டும் எடுத்துக்க. அதுக்கும் மேல உனக்கு ஏதாவது மனசு வருத்தப்படுற மாதிரி இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். நீயே இந்த மாதிரி புரியாம ஏதாவது செஞ்சுக்கிட்டு என்ன ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாக்காத ஆகாஷ். சரி, பழசெல்லாம் மறந்துரு, முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் செண்பகா பார்க்கலாம். செண்பகாக்கு என்ன பாச்சு? ஒன்னும் இல்ல, பதஷ்டப்படாத. இந்த டென்ஷன் தான் வேணான்னு சொல்றது. அவ சாப்பிட்டதுல ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சான், அதனால ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சாயந்தரமே டிஸ்சார்ஜ் ஆயிடுவாளாம். எதுக்கும் நாம போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துருவோம். வா, அங்க வந்து எதுவும் பேசக்கூடாது. வா வா. பேக் பண்ணிக்கலாம்டி. லஞ்ச் ரெடியா இருக்கு, ரொம்ப பசிக்குது. முதல்ல இந்த வேலையை பாப்போமா? எங்கடி இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் அந்த ஆஞ்சநேயரை காணோம். யாரடி? அதான் அந்த அனுமன். ஏன் அவனுக்கு சொல்லலையா? அவன் தான் ட்ரீட்னு அழிஞ்சு பியூலாவை விரட்டி இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணுது. அப்படியே வரல. ஆஃபீஸ்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன்னு சொன்னான். அவன் நீங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னான். நீ முன்னாடி போ, நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துறேன்னா.
நம்ம சாப்பிடலாம்ப்பா. சேச்சே அவனும் வந்துட்டுமே, நம்ம வெயிட் பண்ணலாம்டா. ஏய் எனக்கு பசிக்குதுடி, நம்ம சாப்பிடலாம். அவன் வரும்போது வரட்டும். ப்ளீஸ்டா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், அவன் வந்துருவான். பியூலா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. வாடா ஆஞ்சநேயா, என்ன இவ்ளோ நேரம்? பசிக்குதுடா. பாஸ் வாங்க பாஸ். என்ன முழிக்கிறீங்க? சார் பேர் பிரேம், பியூலாவோட ஃப்ரெண்டு. பியூலா தேடி ஆபீஸ்க்கு வந்தாரு, நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஹாய். ஹாய் கைஸ், வாங்க எல்லாம் சாப்பிட போலாம். பியூலா, எனக்குலாம் கேக் கிடையாதா? வாங்க பஸ் வாங்க. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இப்போ எதுக்காக இங்க வந்த? உன்னை விஷ் பண்றதுக்காக பியூலா. நீ விஷ் பண்ணலனா நான் என்ன செத்து போயிடுவேனா? ஏய், உன் பிறந்த நாள் அன்னைக்கு ஏன்டி இப்படிலாம் பேசுற? பிரியா, சும்மா இரு, உனக்கு எதுவும் தெரியாது. நீ சாப்பிட்ட போ, நான் வரேன். எனக்கு பிறந்த நாள்னு உனக்கு இப்போதான் தெரியுதா? நீயும் விஷ் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தியா? ஏதோ கிளாஸ் ரூம்ல சைன் பண்ற அட்டெண்டன்ஸ் மாதிரி நினைச்சியா? இங்க பார், இங்க யாரும் உன்னோட ரெக்கார்ட்ஸ்க்காக காத்துட்டொன்னு இருக்குல்ல. நீ கோச்சிக்கிறதுனா கோச்சிக்கோ, ஆனா நான் என்ன சூழ்நிலையில. நீ எந்த சூழ்நிலையில வேணாலும் இருந்துக்கோ பிரேம். நீ சூழ்நிலையை தாண்டி வர முடியாதவன்னு எனக்கு இப்போ தெளிவா தெரிஞ்சு போச்சு. நீ வந்தாலும் வராட்டியும் அத பத்தி நான் ஒன்னும் வருத்தப்பட போறது இல்ல. நீ உன் வேலையை போய் பாரு. பியூலா, you are not giving me any chance பியூலா. உனக்கு இனி எவ்வளோ சான்ஸ் கொடுத்தாலும் நீ இதைத்தான் செய்வ. அதனால உனக்கு சான்ஸ் கொடுக்கறதுல அர்த்தமே இல்ல. யார் உனக்கு ரொம்ப நெருக்கமோ, யார் உனக்கு ரெண்டாவது பட்சமோ, உனக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் லிஸ்டே இருக்கு. நீ எது செஞ்சாலும் அதை ப்ரியாரிட்டி ஆர்டர் படியா தான் செய்யற. நான் உன்னோட லிஸ்ட்ல இருக்கிறேனான்னு எனக்கு தெரியல. அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை பிரேம். நீ யாரை முதல்ல கவனிக்கணும்னு நினைக்கிறியோ அவங்களே போய் கவனி. ஏன் உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணி இங்க வந்து நிக்கிற? நல்ல பார்ட்டி மூட்ல இருக்கோ, ப்ளீஸ் தயவு செஞ்சு ஸ்பாயில் பண்ணாத. பியூ